பேரழகனை கண்டு கொள்ளுங்கள். அதனுடைய பெயர் ஏஸ். யார் அதன் உருவத்தை சிறப்பாக வரைந்தாலும் அதை பெறுவர். ஏரி ஓ ஈசு, என்ன செய்த? இது நகைச்சுவையானது. இதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். பெண்கள் யார் நல்ல டிரைவ் செய்வார்கள் என்பதை பார்க்கலாம். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, நான் மெழுகுவர்த்திகள் கொண்டு வரைந்ததில்லை. நானும் அதிர்ஷ்டசாலி என்று நம்புகிறேன். எனக்கு மார்க்கர்ஸ் கிடைத்தது. அவற்றால் வரைவது மிகவும் சுலபம். அதனால் முதல் பணியை சிறப்பாக செய்வேன். ஆமாம், எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஆஃப் இல்ல, இது நல்லதல்ல. நான் மீண்டும் முயல வேண்டும். நான் காது, தலை, நாயின் மிஞ்சியது. ஆஃப், இது ஒரு பேரரசு. ஏய், அது என்ன? சோறு. நான் எங்கும் செல்வதில்லை. எங்கே? ஓ, நேற்று டிக்டாக்கில் கண்ட ஒரு திறமையான நடைமுறையை நினைக்கிறேன். ஒரு சிறந்த நாயின் முகத்தை வரைய நாம் எங்கள் இந்திய விரல்களை வளைத்து அப்படியே செய்கிறோம். சின்ன சின்னம் இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. எனக்கு 2 கிரேயான்களே இருக்கின்றன. அவற்றை பழிதீர்க்குங்கள். இதற்கு பொருத்தமாய் கூடுதல் பொழுதுபோக்கு மார்பாண்டமாக இருக்கும். இது ஒரு முகமூடி அளிக்கும். காதுகளா? ஆஹா, ஜூலி தனது பணியை பற்றி மிகவும் ஆர்வம் உள்ளவர். கொஞ்சம் விளையாட நேரம். இதோ ஒரு இறகு. என் ஜெல்லி பறந்துட்டது. தயாரா? நான் உங்களை பிடிக்கிறேன் பெண்களே. என் நாய் டி-ஷர்ட் எப்படி இருக்கிறது? மோசமல்ல. ராக்ஸி, ஜூலி, அங்கு அழகான குட்டி நாய் ஒன்று இருந்தது. நாங்கள் ஏற்க முடியாது. அவரி, வணக்கம். ஆனால் ராக்ஸி, வணக்கம். என்னடா? எனக்கு தெரியாது. இவர் உங்கள் புதிய நண்பர். மற்றவை எப்படி இருக்கிறது? ஏய், நண்பர்களாகலாம். எப்படி நன்றானவள் நீ. ஆசிரியர். சரி, நான் இங்கே. ஓ, இதோ உங்கள் புதிய பணிப்பு. யாரிடமிருந்து அது வந்தது? நேரம் வந்துடுச்சு. ஆஹா, எனக்கு கிடைத்தது பிளாஸ்டிசின். இது மிகவும் குளிர். அது அந்த அளவுக்கு மோசமா இருக்க முடியாது. ஹலோ, ஹே, ஓ, என்ன நடக்கின்றது? ஆமாம், திசை திருப்பாதே. பிடிபட்டே பேயானேன். எனக்கு என் பையில் நிறைய நல்லவை இருக்கின்றன. எல்லாவற்றையும் கவர முடியாதே. ஆனால் எனக்கு எனது பைகளை வேண்டும். அல்லது ஒரு பேயான் கேஸ். எனக்கு இந்த கேஸ் செய்ய உதவும். ஏற்றமான துவக்கம். சொருகுகிறேன் 2 முறை. அழகான பொத்தான்கள். இத்தனை ஆகும் என்று எதிர்பார்க்கவில்லை. பேசுங்கள், சந்திக்கவும். நீங்க கண்டிப்பா அங்கே கிடையாது. ராக்ஸி, ஜூலி, பிராவோ, நீங்க தான் வெற்றியாளர். நன்றிகள். வணக்கம். அது எனக்கு கொடு. பாரு, இதோ உங்களுக்கு பொங்கல். ஆஹா, நன்றி. நான் உங்களுக்கு உடன் விளையாட முடியுமா? சரி, இதோ ராக்ஸி, நாம் சேர்ந்து விளையாடுவோம். பெண்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச சூழியமான ஒரு செய்தி உண்டு. உங்க புதிய பரிசு ஒரு பார்பி பொம்மை. நிறுத்து. அதுக்கு பலவிதமாக விரைஞ்சது. நான் இன்னும் நேரத்தை தொடங்கல. இப்ப போ. ஓ ஓ எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னிடம் ஒரு பென்சில் தான் இருக்கிறதா? சரி, நான் பெயிண்ட் பயன்படுத்த மேலும் ஒரு போகிறேன். தூரிகை. இது மிகவும் சுவையாக உள்ளது.
ஆஹா பார்ப்போம். நான் இப்போது என்ன கொண்டு வரைப்பதாக இருக்கிறேன். ஆஹா, எனக்கு ஏதோ தோன்றியது. என் விரல்களால் வரைந்து விடுவேன். அழகாக பிரகாசமாக ஜூலியின் பார்பி இருக்கிறதே. நான் என் இளஞ்சிவப்பு பென்சிலால் வரைவேன். அது உடைந்து விட்டது. இங்கே இருக்கிறது உடுப்பான். இதை இல்லாமல் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இந்த பார்பி மிகவும் வேண்டும். நான் அதை கனவு காண்கிறேன். ஓ இல்ல, அது உண்மையில் மோசமே. அன்றி, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். விலைரே முடிந்துவிடும். நேரம் முடிந்தது. எல்லோருக்கும் தயார்தானே? ஆமாம், பார்த்து. அப்போது இங்கே ஹூரே, ஓவியங்கள். இதோ உங்களின் விலை. வணக்கம் அழகான பெண்ணே. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஹே, அது நல்லது, ஆனால் அதை தொட வேண்டாம். நான் வியர்க்கிறேன். அது சூப்பர். வாவ், இந்த செட்டை பாருங்கள். ஹே, மற்றும் நீர். ஹே, அது என்னுடையது. அதை பாருங்கள். அற்புதம். எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஆம், இது தெளிவாக உள்ளது. முதலில் நான் ஒரு வட்டத்தை வரைந்துவிட்டு பிறகு மற்றதை செய்கிறேன். இது மிகவும் உண்மையிலேயா? நேரமாகிறது. ஆனாலும் எனக்கு உதவும் ஒரு சிக்ஷை யோசனை எனக்கு தெரியும். முதலில் குழாயிலிருந்து நிறத்தை பிழிந்து கம்பம் எடுப்பது. அது கடந்த வாரம் என் டெஸ்கின் கீழ் ஒதுங்கி இருக்கிறேனோ என்று நினைக்கிறேன். அது எங்கே? இது என்னுடையது அல்ல. சரி, நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இங்கே சென்றோம். மோசமாக இல்லை. ஓ, இது அசுத்தமாக உள்ளது. இதிலிருந்து ஒரு பெரிய புட்புளியை ஊதலாம். இதுதான் எனக்கு தேவை. அதை பெயிண்டில் தோய்த்து வண்ணம் பூசுறேன். ஓ, அதுவே அற்புதம். அது அருமையாக உள்ளது. நன்றி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். அருமை. ஏனெனில் நேரம் முடிந்து விட்டது. ஜூலியன்னு கூட எனக்கு தெரியலை. இது எப்படி இருக்கும் என்றே தெரியலை. சொந்தை பாருங்கள். ஓ, சரி செய். மன்னிக்கவும் ராக்ஸி, நான் உங்களுக்கு வெற்றியை வழங்க விரும்பினேன், ஆனால் நான் முடியவில்லை. உனக்கு பிடிக்கிறதா? வாழ்த்துக்கள். ஆமாம். ஹா, உங்களுக்கான இனிய பரிசு. வாவ், இது பெரிதாக இருக்கிறது. மிகுந்த நன்றி ராக்ஸி. நீயே எடுத்துக்கொள். ஓ, நன்றி நண்பரே. அவர் திரும்பி வந்துட்டார். நாம் இங்கே இருக்கிறோம் என்பதால் நான் சவாலை முதலில் தொடங்குகிறேன். இதை முன்பு முயன்றேன். இது மிகவும் மிகவும் புளிப்பானது. இந்த முறை வேறு சுவையாக இருக்கலாம். பார்க்கலாம். அப்படியெல்லாம் இல்ல. இதே இலவசம். வழி மாறாமல் அவை மிகவும் சிறப்பு. நீங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டா அவற்றின் சுவையை நான் அதை மிகவும் பயன்படுத்தி ரசிக்கிறேன். மகிழலாம் வணக்கம். நினைக்கிறேன். அதுதான் சரி. நிறைந்து போய்விட்டேன். நான் முடிச்சிட்டேன். உங்க டான்ஸ் மாதிரியே. நீங்க சொல்றது போல நான் மிகவும் தொற்று நோயானவன். ஒரு டிஸ்கோ நடத்த பிரமாதமான வழி.
4 ஒளிர்க்கலாம். ஏய், என்ன செய்கிறாய்? இங்கே நடனம் ஆடுகிறாயா? போய்விடு. உனக்கு வெட்கம் இல்லையா? பெரிய விஷயம் என்ன? ஓ, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி போலிருக்கிறேன். எனக்கு நிறைய மர்மலேட்ஸ் உள்ளன. நான் அவத்தை ரொம்ப சீக்கிரம் சாப்பிடுவேன். அவை ரொம்ப நல்லா இருக்கும். ஆம், அதில் சிறப்பு சாஸ் இருக்கின்றது. ஆனால் முதலில் கமீஸ். நீங்க ரொம்ப நகைச்சுவையானவரா? ஓ, என் தேவதையானவளே. ஏய், நீ சீரப்பை மறந்துட்டாய். அதை வேண்டாவிட்டால் நான் எடுத்துக்குகிறேன். பாருங்கள், இது பச்சையாக இருக்கிறது. இந்த கீகளுக்குள் பச்சை உணவுள்ளது. ஓ, நீங்கள் என்ன பண்றீங்க? சரி, பாப்போம். இது நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த முறை என்ன? ஓ, இது விசித்திரமாக இருக்கிறது. நான் குழந்தை இல்லையே மஞ்சள் உடையதற்கு. ஆனால் அது லாலிபாப். நான் கையாள முடியவில்லை. அட, இன்னும் என்ன இருக்குது? முட்டை சர்க்கரை. இதுதான் என் லாலிபாப். இன்னும் சுவையாக இருக்கும். இப்போது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைச்சது. எனக்கு கொண்டு வா. உன்னிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் வித்தியாசமாகவும். இது பாம்பை போல. மிகவும் அழகு. இதன் மேல் விளையாடலாம். இது உண்மை இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. இதை சாசனமாக பயன்படுத்த வேண்டும். ஹே, என்ன வேண்டும் உனக்கு? பாம்பு. ஓ, இல்லை இல்லை இல்லை. அட, இது உண்மையில்ல. இத சாப்பிடலாம். இது ஜெல்லி போன்றது. என்ன? உங்களை போல நான் என் லாலிபாப் கையை விட்டுட்டேன். அத கடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஒரு பாம்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அது கண்டிப்பாக சரியில்லை. இந்த முறை எவன் முதல்? நான். எனக்கு ஒரு பலூன் கிடைத்தது. அதோடன் தான் கேளிக்கையாக இருக்கிறேன். ஆனால் அத்துடன் மட்டும் அல்ல. அதுக்குள்ள ஏதோ இருக்குமாறு தெரிகிறது. கண்டுபிடித்து விட்டோம். அதை பப்பிங் செய்து வீசுங்கள். வாவ்! முழு கண்ணாடம் சாறு வருகிறது. சிக்கலான பந்து. இதனால் அற்புதமான சுவையான ஒன்றை செய்யலாம். இதற்கு எனக்கு 2 பந்துகள் மற்றும் கொஞ்சம் ஸ்ப்ரைட் தேவை. அது நடக்கிறதா என்ன? என்று பார்க்கலாம். வாவ், அழகாக இருக்கிறது. இப்போது ஒரு பெரிய ஸ்ட்ரா வேண்டுமா? வணக்கம். அது வேணும். பச்சைதான். இதை இப்போ முயற்சிப்போம். அருமை. நீ இன்னும் எதுக்காக காத்திருக்கிறாய்? 2 நிமிடங்கள். உனக்கும் திறக்கும் நேரம் வந்து விட்டது. எனக்கு ஒரு குடி வேண்டும். என்ன? ஏதோ காரணத்துக்காக நான் அதை செய்ய முடியவில்லை. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். பிரிட்னி, எனக்கு ஸ்ட்ரா கொஞ்சம் தாருங்கள் தயவு செய்து. நன்றி. ஏதேனும் விதமாக நான் என் கோக் இப்படி பானம் பண்ணலாம். என்ன? உஃபும் இல்ல, இதுவும் வேலை செய்யல. நான் என்ன செய்யணும்? ஓ, இது சோடா அல்லவே. இது ஜெல்லி. இதுக்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். நிச்சயம் இப்போது இன்புறப்படலாம். அதை குடிக்காமல் சாப்பிட வேண்டும். அது மிகவும் வேடிக்கையாக தோன்றுகிறது. நிச்சயமாக அது சுவையாகவே இருந்தது. மேலும் இன்னும் கொஞ்சம் அங்கே மீந்துள்ளது. ஆகா, நிறுத்து. என்னோட நாக்கு. உதவுங்கள். ஆமாம், பேராசை இது மாதிரி நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க என்பதை காட்டுது. ஓ ஓ, என் கடவுளே. ஓ, அவள் சரி இருப்பாளா என நம்புகிறேன். கல், காகிதம், கற்று. நாமும் சேர்ந்து செய்வோமே. ஆச்சரியமாக. இந்த முறை நாம் இருவருக்கும் அதிர்ஷ்டம்தான். எனக்கும் ருசிகரமான உணவு உள்ளது. முதலில் நான் முயற்சிக்கிறேன். முதலில் ஸ்பான்ஸ் சர்க்கரை திரவம். இதனால் இது ஒரு லிப்ஸ்டிக் போல பயன்படுத்தப்படலாம்.
என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. அப்படித்தானே? நல்லா இருக்கு. நிறத்தை பாருங்கள். அது நேர்த்தியானது. ஆமாங்க, எனக்கு மிகவும் விருப்பம். சரிப்புடன் கூட சில பறந்திடும் கற்களும் இருக்கின்றன. இப்போது இத பாருங்கள், நான் இன்னமும் மொத்த தகுதியாக இருக்கிறேன். இது மிக நன்றாக இருக்கும். இது காஸ்கோட சுவையான சிற்றுண்டி. பிரிட்னி, உன் முறை. ஓ, இது என்னுடைய முறை. அந்த அழகிய கண்களை பாருங்கள். நான் அவற்றை காய்க்கிறேன். கண்கள் எல்லாமே அல்ல. எங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் இருக்கிறது. அதை பழங்கிய சாப்பிடு. பெண், எனது மார்மலேடை ஏறி அதில் பனியுடன். ஆச்சரியம், நல்லா இருக்கு. இப்போ நான் அதை முயற்சி செய்யலாம். சாத்தியமற்ற அளவிற்கு ருசியாக உள்ளது. மார்மலேட் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் தற்சமயம் சிறந்த இணைவு. வாவ், டியூப்ல ஏதோ ஜூஸ் உள்ளது. நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா? இதோ உங்களுக்கு. ஆனால் ஜூஸ் எனது. இம்முறை நான் முதல் நபர். எனக்கு உருளைக்கிழங்குகள் மிகவும் பிடிக்கும். எனக்கு கழிப்பறை ஏன் தேவை? ஹோ, அது பணம் இல்லை. காத்திருக்கவும். அங்கே ஒரு லாலிபாப் இருக்கிறது மற்றும் விருந்து எடுக்கும் சுவையாக உள்ளது. ஆனால் அந்த கழிப்பறை எதற்காக? அதற்குள் ஏதேனும் இருக்கலாம். ஓ, அது எவ்விதமாக இருக்க முடியும்? எவ்வளவு மதிப்பற்று இருக்கிறது. அது என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது. நீ ஒருவர் எனக்கு சொர்க்கம் பொறுக்காமல் உள்ளாய். ஒரு ஐஸ்கிரீமை அதில் நனைத்து விடு. ஓஹோ நண்பர்களே, இது உண்மையிலேயே நல்லத. நீங்க இருக்கீங்களா என்றோ பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போது உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். வேணாம், நீங்க நினைப்பதைப் போல. வா, எனக்கு இங்கு முழு பெட்டி இருக்கிறது. அதற்குள்ள ஸ்ட்ராபெரி மற்றும் ஆப்பிள் காண்டி இருக்கின்றன. அருமை. அதை முயற்சிப்போம். முதலில் உரைகளை கழித்து விட வேண்டும். இப்போது நாம் உணவை அனுபவிக்கலாம். இதில் பாதி பிங்க் இருக்கிறது. அதனால் அது எனக்கு. சரி, நீ என்னோடு பகிர்ந்துக்கிறாய். நானும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரி, அது போலத்தான் இருக்கட்டும். எனக்கு இனிப்புகள் கொடு. உங்களை நோக்கி என்னை பாருங்கள். இந்த பொடி அனைத்தையும் பாருங்கள். இங்கதான் முதல்வர். ஓ, எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆச்சரியம். என் பிடித்த ஹப்பா பப்பா சுவையான பால்கம். இது நீண்ட பட்டு போல இருக்கு. என்ன காத்திருக்கேன். இதை கை கொள்ள நேரம் வந்துட்டது. ரொம்ப நன்றா இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுகிறேன். அது வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போது என்னைய பார்த்து சிரிக்காதீர்கள். நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். அப்பா, மன்னிக்கவும். பிரிட்னி, உனக்கு தெரியுமா? அதை விட்டு விடுவோம். நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி சரி, எனக்கும் பபிள் கம் இருக்கிறது. மேலும் முழு குவியலாக உள்ளது. அது தர்பூசணி பழ வடிவத்தில் இருக்கிறது. உலகில் மிகவும் சுவையான பப்ளம் சில. நான் அதையெல்லாம் சாப்பிட போகிறேன். ஆமா, என் நெப்பக்கின் கொண்டு அதை பிடிக்கிறேன். நான் மிகவும் திறமைசாலி. இப்போது பப்பிள் சாப்பிடும் நேரம். எப்படி? உன் பணி நிறுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? பாரு. ஓ இல்லை, நான் வானத்தில் இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏய், என்னை நிரூபிக்க வேண்டாம். நான் இங்கே இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். இப்போது நான் முதலாவது இருப்பேன். சுவையான இனிப்புகள். என் பிடித்த பிங்க் கிட்காட். அல்லட்டாதே ஸ்ரீ.
எதுக்கு அனைத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடணும்? அதை உடைக்க வேண்டும். சரி, இது இவ்வாறு சுவையாக இருக்கும். மேலும் என் கையில நீண்ட நேரம் இருக்கும். நான் அதை மிகவும் விரைவாக சாப்பிட்டேன். பிரிட்னி, நீங்கள் திருப்பம். என்ன ப்ரோக்கோலி? வாங்கலாம். நாங்கள் சுவையான உணவை மட்டும் பெறுகிறோம் என்று நினைத்தேன். இது நாற்றமும் அருவருப்பாக உள்ளது. நான் அதை கவிழ்க்க விரும்பவில்லை. நீங்கள் தேவை. நான் உங்களை ஆதரிக்கிறேன். நான் ஏன் இப்படி பழி வாங்குகிறேன்? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் அதை சாப்பிடுவது போல நடிக்கிறேன். ஓ, நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். பாராட்டுக்கள். ஆஹா, அருமை. பாருங்கள், அங்கே ஒரு சிறிய துண்டு மட்டும் உள்ளது. மேலும் அப்போது சரியாக நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். என்ன, நீ என்னை ஏமாற்ற நினைத்தாய்? இல்லை எனில் இப்போது அந்த போலை காய்கறியை சாப்பிடு. நீ அதை செய்ய வேண்டும் மற்றும் தரையிலிருந்து நேராக சாப்பிடுவாய். இப்படி சாப்பிடும்போது இது இன்னும் சுவையாக இருக்கும். தெரியதால இது என் விதி போல் இருக்கிறது. இதை நான் சாப்பிடணும். இது சகிக்க முடியாதது. வணக்கம். கோபமும் சோகமும். இதை திறக்கலாம். ஓ, கரப்பான் பூச்சிகள். வணக்கம். நாம் சில கார்டுகள் தேவைப்படுகிறது. இல்லை. ஓ, நான் தொடங்குகிறேன். எனக்கு பசிக்கிறது. அப்பா, இதை மீண்டும் செய்யலாமா? எனக்கு கரப்பான் பூச்சி சாப்பிட முயற்சிக்க விருப்பமில்லை. இப்போது இது எளிதாகிவிட்டது. இந்த வார்த்தைகளுடன் நான் அளவுக்கு மீறியதாக இருந்தேன். நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் அப்பா, நான் ஒரு கரப்பான் பூச்சியை குச்சினேன் என்று நினைக்கிறேன். இதோ என்னால் அதை நிச்சயமாக சூக்க முடியும். ஓ, ஹாய். அது மிகவும் மாறுவர்க்கத்தக்கது. பார்க்கலாம். ஆம், பயங்கரமானது. இது உங்கள் முறை. ஜாய், அழக்கூடாது. சாட்னஸ். நாங்கள் கரப்பான் பூச்சியை காப்பாற்றுவோம். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எதிர்பார்க்க மாத்த முடியும். வாங்க செய்யலாம். ஓ, என்ன துயரம். இல்லை 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 இல்லை. நான் உண்மையில் அதை உதவுவேன். அதை அப்படியே விட்டுவிட மாட்டேன். இது இன்னும் மோசமாகிவிட்டது. எவ்வளவு வருத்தமானது. நான் போராடிமே வருவேன். நிச்சயமாக இழைக்கு உதவுவேன். அதில் எதுவும் மீதமில்லை. ஓ, நோ, இது வேலை செய்யவில்லை. நான் சொல்றது என்னன்னா, மிகுந்த நன்றி. நன்றி. ஆமா, அடடா, அது அருவருப்பானது. ஜாலியா போகலாம் எல்லாரும். இந்த துப்பாக்கி கடினமாக இருக்கும். வாவ், என்ன அழகிய திறவுகோல். நன்றி கோபம். ஆம், சரி. என்ன, என்னால் மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லை. நன்றாக இருக்கிறது. நான் இந்த கேக் கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் சுவைப்பேன். யார் அதை நானே முதலில் சாப்பிடுவேன். பாருங்கள், துவங்குவோம். அது ஒரு பிரச்சனையா? அது சுவையாக இருக்கிறது. அருமை. அதன் விரல் கேக்கின் மீது அலைந்து போய்விட்டது. இப்ப அழுது நான் உதவ இருக்கிறேன். என்ன? Yes, நீ ஏற்கனவே அதை இணைச்சிட்ட. என் கவுண்டர், இது ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு என்னை கட்டுப்படுத்த முடியல. என்ன? அது போதும். எங்களுக்கு பயமாக்கிறது. மன்னிக்கவும், நான் அனுமதிக்காமல் இருக்க முடியவில்லை. என்ன மழை?
விரும்புகிறாயா ஜாய் உன்முறை நன்றி நினைவூட்டியமைக்கு கோபம் அக்கேக் நேர்த்தியாக தோன்றவில்லை என்பதுதான் வருத்தம். ஆனால் இது இன்னும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளது. என்ன அருமை! உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள், கவலைப்படாதீர்கள். கோபமா உன்னுடையதல்ல. ருசியானது. ஆம், அங்கே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஹூரே! மதிய உணவுக்காக மார்ஷ்மெல்லோஸ் கிடைத்துவிட்டது. சோகமே, சில கார்டுகளை எங்களுக்கு கொடு. சரி, 4 எதுவும் கிடையாது. மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிடுங்கள், நான் அவற்றை நக்குவேன். ஹூரே! 5 கைகொடு சீற்றமே. மற்றும் ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஸ்கியூவர் உள்ளது. அதுபோல மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கும். நாம் அதை கொஞ்சம் வெந்தது போல் செய்ய வேண்டும். எஸ், கோபமே, வாருங்கள். ஓ, இது வேலை செய்யல. இன்னொரு யோசனை. பாருங்கள், உங்கள் புகைப்படத்தை நான் மிகவும் விரும்புகிறேன். மேலும் உங்கள் புகைப்படத்தில் ஓவியம் தீட்டுவதையும் விரும்புகிறேன். ஏன், அது மிகவும் நல்லது. ஆமாம், வா கோபமே, நன்னா இருக்கு. நான் இப்பே சில மார்ஷ்மெல்லோக்களை உருட்டலாம். நான் மிகவும் மீறி செய்துவிட்டேன். எல்லாவற்றும் எரிந்து விட்டன. அதுவும் ரொம்பவும் மிக்க சுவையாகவும் இல்லை. சாந்தமாயிரு கோபம். நான் ஜெயாக் செய்தேன். இது போதும். அதையெல்லாம் கோபம் எரித்து விட்டது போலும். அப்படியென்றால் இது எனது முறை. இவை எரியவில்லை, ஆனால் உள்ளே ரொம்ப சுவையானவை. ஆனால் கருமையான மேல்புறத்தை தின்ன விரும்பவில்லை மற்றும் பகிர விரும்பவில்லை. நான் கார ஊர் மிளகாயை காதலிக்கிறேன். ஒரு சில அட்டைகள் எடுப்போம். வேகமாக. ஓ, இதோ அதை சாப்பிட வெறுப்பாக இருக்கிறது. அஃது ஒரு வகையில் அனர்த்தம். நான் அதிர்ஷ்டமில்லாதவன் அல்லது அதிர்ஷ்டசாலி, எனக்கு தெரியவில்லை. அதுவெல்லாம் அது போதாது நண்பா. மிளகாய உள்ள நக்கி பாரு. இந்த வழியில அது மேலும் சசாக்யூலன்ட்ல. அவளுக்கு என்ன பிரச்சனை? ஓ, அதுதான் எனக்கு பயமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க, தயவு செய்து. கண்ணாடி காலியாக உள்ளது. எனக்கு தண்ணீர் தேவை. நன்றி. சோகமே, நீ எனக்கு மிகவும் உதவினாய். என்ன ஒரு நிம்மதி. முடிந்தது. உன் வரிசை. நீ மிளகாயை சாப்பிட வேண்டும். ஓ இறைவனே, மிளகாய் மிகவும் காடையானதால் நான் மூச்சு திணறலாம். அது உண்மையில் எரிகிறது. இல்லை இல்லை இல்லை. நான் அப்படியே உணர்கிறேன். நான் இழந்து விட்டேன். நான் பள்ளியை இழந்து விட்டேன். உங்களை முதலில் ஃப்ரிட்ஜுக்கு செல்வோம். இங்கே மிகவும் குளிராக உள்ளது. நீங்களும் நன்றாக உணர்வீர்கள். ஆஹா, மிகவும் நன்றாக உள்ளது. நன்றி. பிரச்சனை. பச்சைவானுக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். நான் அதிர்ஷ்டசாலி. நானும் அதே போல். மகிழ்ச்சி அதிர்ஷ்டமில்லாமல் இருந்தது. சரி, பரவாயில்லை. உன்னால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி. நன்றி ஜாய். ஆயிற்றை நீங்க சொல்லி என்னால் புரியல. ரொம்ப நல்லது. சுவையா உள்ளது. நான் சந்தோஷமாக உள்ளேன். நல்லா உள்ளது. என்ன
சினம் என்னை பற்றி நீ கேஜம்டி எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டே. ஆனால் நான் வெறுக்காதே. சோகமே நண்பா, தயவு செய்து சோகத்துக்கு ஐஸ்கிரீம் கொடு. நான் சொல்றேன், நான் இன்னும் போதும் அளவில் இல்லை. நீ போதுமான அளவு எடுத்துட்டாய். சோகமே, உனக்கு ஒன்றும் இல்லை. கூரே, நன்றி, மகிழ்ச்சி. இது மிகவும் இனிமையானது மற்றும் மகிழ்ச்சியானது. இது நல்லது, ஆனால் மிகவும் குளிராக உள்ளது. ஓஹோ, என்னை காப்பாற்றுங்கள். ஓ இல்ல, கோபம். உன்னிடம் ஒரு தொப்பி இருக்குதா? இது அவசர விஷயம். இது மிகவும் நீண்ட நேரமாக போகிறது. பொறுத்திரு, நான் அறிவேன். நீ ஏதாவது செய்யக்கூடியவன். எனது மீது ஏறுகிறாய். ஆம், அதுதான் நமக்கு தேவையானது. எவ்வளவு நல்லது. நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? ஆர்வமாக இருக்கிறோம். பிரிய முத்தல்களே, காலை உணவு. நான் தொடங்கினால் உங்களுக்கு பிரச்சனையா? அதை நான் நக்க முடியும். கூரே, அதை சாப்பிடுங்கள். சரி, இன்னொரு முறைக்கு மதியடைவேன். சாப்பிடுங்கள் நண்பர்களே. ஓ, இது கனமாக உள்ளது. நன்றி. நன்றி. அமைதி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பயிற்சி மற்றும் இது ரொம்ப பெரியது. நான் இதை அனுபவிக்கிறேன். ஓ, நான் இனி காத்திருக்க விரும்பவில்லை. நான் விளையாடவும் விரும்பவில்லை. ஒரு லாலிபாப். நான் உன்னை பாடுகிறதை கேட்க விரும்பவில்லை. நான் எப்போதும் ஜெயிக்கிறேன். நான் வலிமையானவன். நிலையற்று கோபம். இப்போ மணி உண்டாக. நன்றி. இவளையா? நான் இதற்கு மணி நேரங்கள் கழிச்சிருந்தேன். பற்கள், ஆண்டவரே, இதுதான். நான் இதை உடைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. கவலை கொள்ளாதே, கவலை. 0 முதல் 10 வரை உள்ளது. நீங்க அதை அனுபவிக்கவும். ஓ, நன்றி. நீங்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறீர்கள்.